வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் தனுசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் யார்? கல்விக்கு அதிபதி. நாம் எவ்வளோ படிக்கணும், நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ யோசிக்கணும், சிந்திக்கணும், நம்ம மூளை எவ்வளோ வேலை செய்யணும், இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் 2 அர்த்தம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலியாக இருப்பீங்க. சரிங்களா? இவர் என்ன தான் சொல்ல வராரு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, இவர் சொல்கிறதெல்லாம் எல்லாமே இது மாதிரி தான் சொல்கிறீங்க, நல்லதாக நடக்குன்னு சொல்கிறீங்க, எங்கே நடக்குது அப்படின்ற அளவுக்கு சிந்திப்பீங்க. பொது பலன் அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேருக்குமே இது பொதுவாக பொருந்தும். சரிங்களா? ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 100% நம்ம ஜாதகம் தான் பேசும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்குறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில் 222 டிகிரியில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ இருக்கிறாருங்க. இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாயோடைய வீட்டில் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி செவ்வாயோடைய வீட்டில் விருச்சிக ராசியில் 222 டிகிரியில் இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இப்படி இருக்கும்போது முதல்ல என்ன நல்லா இருக்கும், படிப்பு தரம் உயரும். நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு தரம் கண்டிப்பாக உயரும். படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு தரம் உயரும், படிப்பில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி அதுக்கு சரியான ஒரு பாதை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாதை இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா 100% உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டு நல்ல யோகம். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதம் 20 தேதி வரைக்கும் தான் அவர் 6ஆம் இடத்துல இருப்பார். 20 தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடம்னா தனுசு ராசிக்கு போயிடுவார். தனுசு ராசினா குருவுடைய வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அந்த குருவுடைய சேர்க்கையும் புதனுடைய சேர்க்கை இந்த 2 காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். எப்பயுமே புதன் பகவானும் குரு பகவான் சேர்ந்தாருன்னா முதல்ல கொடுக்குறது என்னென்னா திருமண யோகம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்கும். பார்க்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். முதல் வாய்ப்பு. 2வது புதன் சேர்க்கை குரு சேர்க்கை, இது 2 காம்பினேஷன் பார்த்திங்கன்னா புத்திர செல்வங்கள் பெருகும். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலேயே 20 வருஷம் ஆனவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அப்போ புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதம் பண்ணுவார். அப்போ உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்கா அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு படிப்புக்கு நல்லது கொடுக்குறாரு. 20 தேதிக்கு மேலே திருமணத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கு நல்லது பண்ணுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு விரய குருவாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6, 8, 12
இந்த 6, 8, 12 போய் ஒரு கிரகம் மறையக்கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் மறையக்கூடாது. அப்போ அந்த 6, 8, 12 போய் ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம். இதுதான் உண்மை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு 12 மறைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 வருஷத்தில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 5-6 மாதமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பம். தொழில் தடை, வருமானம் இல்லை, வேலை போச்சு, 4 காசு மிச்சம் பண்ண முடியல, இருக்கிற நகை நட்டு வச்சு இன்றைக்கி ரன்னிங் பண்ணுற நேரம், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, தொழில் இருந்தும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை. அப்போ நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, நம்மளால் நமக்கு நல்லா இல்லை, அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இப்போ வரும். ஏன்னா 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எப்போ குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறினாரோ அதிலிருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட தடை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷத்தில் மே மாதம் 14ஆம் தேதி குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருவார். அதாவது மிதுன ராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடைய குரு பார்வைக்கு அடுத்த குரு மாறும்போது இதுக்கு அது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ குரு பகவான் விரைய குருவாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கையில் ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபாய்க்குள்ளார அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கணும். இல்லை ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்கு, இன்னும் 2 லட்ச ரூபா வாங்கி 4 லட்ச ரூபாயில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பண்ணினீங்க அப்படின்னா அந்த 2 லட்சமும் சேர்த்து போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நஷ்டங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அதனால் விரலுக்கு தகுந்த அந்த வேக்கம்ன்றதை நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளார நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறது நிச்சயமாக இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுங்க. அப்படி அதே மாதிரி சனி பகவான் தான் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டவர், சனி கெட்டதை மட்டும்தான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் உங்களுக்கு நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிங்களோ, குரு பகவானை சொல்கிறேன், அவரும் உங்களுக்கு கெட்டதை பண்ணிகிட்ருக்கிறார் இப்போ. ஆனால் யார் கெட்டவர்னு நம்ம சொன்னோமோ சனி பகவானை, அவர் இப்போ உங்களுக்கு நல்லதை பண்ணிகிட்ருக்கிறார். ஏன்னா சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடன்றது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நீங்கள் இந்த மனுஷனாக நடமாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க 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 காரணமே சனி பகவான் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டதை பண்ண மாட்டார். அவர் எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரோ அவங்களுக்கு அதை நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தா உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், அதாவது பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அவருடைய நேர காலம்தான். ஏதோ ஓரளவுக்காவது கடன் இருந்தாலும் ஒரு மனுஷனாக நடமாடிட்டுருக்கிறீங்க, ஏதோ இல்லங்காத கஞ்சி குடிச்சிட்ருக்கீங்க, 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு நல்லா இல்லை. சனி பகவானுடையதை பார்வை காலம் 2025 வருஷம் 3ஆவது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் கொடுப்பாரு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில், கொடுக்கல் வாங்கல, மெயினாக பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு அருமையான ஒரு சேர்க்கை. நம்ம என்ன சொன்னேன், குருவுடைய பார்வை யார் மேலே படுதோ அவங்க நல்லது செய்வார்னு சொன்னேன். அப்போ குருவுடைய பார்வை, குருவுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கிறார். சூரியன் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீட்லேயுமே ஒரு பகையாக தான் இருப்பார். ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில் உட்காருவார். அப்போ இந்த 1ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில் தான் இருப்பார். அப்போ சூரியனுடைய, அதாவது குரு வீட்டில் சூரியன் உட்காந்து அது எந்த ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா 7ஆம் இடமா உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம்னா என்ன? கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானம்னா என்ன? திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. நெருப்பு கிரகம் திருமண ஸ்தானத்தை பார்த்தா மாங்கல்யம் ஆகாதவங்களுக்கு கூட மாங்கல்யம் ஆகும். 2வது இந்த காதல் கல்யாணம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் சேரக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு தருணம். சரிங்களா?
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவர் கோரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குமே வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 8ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கிறார். அதிர்ஷ்டக்காரகன் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறார். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 13 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 13 தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், வீடு கட்டுற யோகம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற யோகம், வீட்டு வேலை முடிகிற யோகம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். அந்த 8ஆம் இடத்துலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 9ஆவது இடத்துக்கு போயிடுவார். அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி பாகிஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்ல அறிவு, டேலண்ட்டு, திறமை இருக்கும், அது வெளிப்படுத்த முடியாது. அந்த வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த மார்கழி 13 தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ உங்கள் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இது தான் பண்ணணும், இது செஞ்சால் தான் நம்ம கரெக்டு. அப்போ இப்போ இருக்கிற அறிவு, யோசனை, திறமையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எப்படியே வாழ்ந்துருக்கலாம். காலம் போன வாய்ட்டு கதைன்றது புத்தி வந்த மாதிரி உங்களுடைய நிலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்டெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் யோசிச்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு காலகட்டம் என்னென்னா, நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. 13 தேதிக்கு மேலே உங்களோட மைண்டு வேலை செய்யும்போது இயல்பு நிலைக்கு திரும்பிடுவீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கலையோ அது இப்போ உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2ஆம் இடம் அப்படின்னா சந்திரனுடைய வீட்டில் கடக ராசியில் இருக்கிறாரு. நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் இந்த மார்கழி மாதம் ஏதாவது 30 முடிகிற வரைக்குமே சொந்த பந்தத்தினாலேயோ, அண்ணன் தம்பினாலேயோ, தாய் தந்தனாலேயோ, சுற்றி இருக்கிறவங்களாலேயோ காசுக்கு கூட எந்த பிரயோஜனம் இருக்காது. நம்பிக்கிட்டு இருந்தால் கூட அதை இப்போ தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாதம் தரேன், இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர ஒருத்தரை நம்பி நீங்கள் மேலே வர முடியாது. உங்கள் கையூனி கரணம் போட்டு தான் நீங்கள் மேலே வரக்கூடிய நிலமை. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால மற்றவங்களை நம்புறது உங்களுடைய டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம முன்னே சொன்ன மாதிரி பொறுமை வேணும். அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது அவஸ்தைக்கு உள்ளாகிற நேரம் தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் எல்லாம் பார்க்குற வாய்ப்புண்டு. அதே மாதிரி வெளிநாடு பிரகாசம் நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம் போகணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான தருணம். ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு கை கொடுக்கும், சக்ஸஸ் ஆகும். ரொம்ப வருஷமாக முயற்சி எடுத்து தடையானவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கேள்விக்குறியாக இருந்தாலும் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த 5-6 மாதமாக குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்காந்ததுனால கை முடங்கி போச்சு, வருமானம் லாக் ஆகிடுச்சு, வர வேண்டிய பைசா வரல, மெயினாக குழப்பத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற மாதிரி தை மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலமே இப்போ ஓரளவுக்கு முழுக்க 90% சப்போர்ட் பண்ணுறவர் சனி பகவான் மட்டும்தான். அதனால் சனிக்கிழமை தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சனி தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. சனிக்கு அவருடைய அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா காகம்தான் அவருடைய அதாவது வாகனம். அதனால் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.